ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2335வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே அடுத்து 5ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். அற்புதமான திருவேங்கட மாமலையிலே ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய குலசேகரர் அடுத்து 5ஆம் திருமொழியிலே திருவித்துவக்கோட்டம்மானை வேண்டி பிரார்த்திக்கிறார். இந்த திருமொழி மிக சிறப்பான ஒரு திருமொழி. 10 பாடல்களிலே 9 பாடல்களில் அற்புதமான உவமைகளை சொல்லி அந்த உவமையில் வரும் அந்த பொருள் போல இருந்தாலும் உன்னை சரணடைவதை தவிர வேறு எனக்கு வழி இல்லை, நீதான் எனக்கு புகழ் என்று விண்ணப்பிக்கும் திருமொழி இது. அது பற்றிய ஒரு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். திருமால் அல்லாமல் தமக்கு வேறொரு புகலிடம் இல்லை என்பதனை குலசேகராழ்வார் பல உதாரணங்கள் மூலம் இத்திருமொழியில் வெளியிடுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் அமைந்துள்ள உவமைகள் நயம் சிறந்ததாகவும் எடுத்து கூற வந்த பொருளை இனிது விளக்குவனவாயும் அமைந்திருக்கின்றன. இத்திருமொழி மலைநாட்டில் கேரளத்தில் உள்ள திருமிற்றக்கோடு என்று இன்று வழங்கப்படும் திருமிட்டக்கோடு என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி வழங்கப்படும் திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளி உள்ள திருமால் உய்ய வந்த பெருமாள் மீது பாடப்பட்டிருப்பதாகும். இந்த திருமொழிக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அற்புதமான முன்னுரையை வழங்கியிருக்கிறார். அதன் விவரணத்தை முதலிலே பார்க்கலாம். எல்லா வேதங்களுக்கும் சமமான சாரமான திருமந்திரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டது அனன்யார்க சேஷத்துவமே ஆகும். அதாவது ஜீவாத்மாவானது பரமாத்மாவை தவிர வேறு எவருக்கும் அடிமைப்பட்டிருக்காதது என்னும் நினைவுதான் அனன்யார்க சேஷத்துவம் ஆகும். இந்த நினைவுக்கு தடையாயிருப்பது என்ன? நான் என்று தேகத்தை ஆத்மாவாக நினைக்கும் அகங்காரமும், என்னது என்று தேகத்தைச் சேர்ந்த பொருள்களை என்னுடையது என்று நினைக்கும் மமகாரமுமே ஆகும். அகங்காரமும் மமகாரமுமே இந்த அனன்யார்க சேஷத்துவத்திற்கு தடையாக இருப்பன. விஷ்ணு புராணத்திலே சொன்னபடி ஆத்மாவல்லாத தேகத்தில் ஆத்மா என்னும் புத்தியும், இந்த தேகம் ஆத்மாவல்ல, தேகம்தான் ஆத்மா என்று தவறாக நினைத்தல். அப்படி ஆத்மாவல்லாத தேகத்தில் ஆத்மா என்னும் புத்தியும், தனதல்லாத பொருளில் தன்னுடையது என்ன புத்தியும், இந்த இரண்டும் சம்சாரமாகிற விஷமரத்தின் வளர்ச்சிக்குள்ள 2 வகையாயிருக்கும் விதைகளாகும் என்பது போன்ற அந்த விஷ்ணு புராண பிரமாணங்கள் இந்த அகங்கார மமகாரங்கள் இரண்டையும் சம்சாரமாகிற விஷமரத்திற்கு விதை போல காரணமாயிருக்கின்றன என்று சொல்லுகின்றன. இந்த இரண்டும் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாக இருந்த போதிலும் குலசேகரரை போன்ற அரசர்கள் அகங்கார மமகாரத்திற்கு மிகவும் வசப்படும் வகையிலே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசர்கள் அல்லவா, எல்லா போகங்களுக்கும் அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆக அங்கே அகங்காரமும் மமகாரமும் தலை தூக்கி நிற்கும். நிலா, தென்றல், சந்தனம் முதலான பொருள்கள் ஒருவருக்கு பயன்படாத போது அவை எதற்காக உள்ளனவோ அந்த ஸ்வரூபமே சித்திக்காதல்லவா. அதே போல ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கே ஆனது என்பதால் அகங்கார மமகாரங்களால் அந்த ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் சித்திக்காமல் போய்விடும் அல்லவா. இப்படி ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே ஏற்பட்டது என்பதற்கு பிரமாணம் இருக்கிறதா என்ற கேள்வி எழ, யஸ்யாஸ்மி ந தமந்தரேமி என்பது யஜுர் பிராவண்யம். எவனுக்கு நான் தாசனாயிருக்கிறேனோ
எவனுக்கு நான் அடிமையாயிருக்கிறேனோ அவனை விட்டு வேறொருவனிடம் செல்ல மாட்டேன் என்று ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே ஆனவன் என்று ஓதிற்று வேதம். உலகிற்கெல்லாம் பதியாயிருப்பவனும் தனக்குத்தானே ஈஸ்வரனும் நித்தியமானவனும் பரிசுத்தமானவனும் அடியவர்களை நழுவ விடாதவனும் நாராயணனே. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயணம் என்று தைத்திரிய நாராயணவல்லி கூறும். இதன்படி பரமாத்மாவான நாராயணன் உலகனைத்துக்கும் சுவாமி. இப்படி ஜீவன் உடைமையாகவும் பரமன் உடையவனாகவும் இருக்கையாலே ஜீவனுக்கு தன் காரியத்தை தான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தகுதியில்லை என்றும் பரமனுக்கே தன் உடைமையான ஜீவனின் காரியத்தை நடத்தி செல்ல உரிமை உண்டு என்பதும் விளங்குகிறது. இப்படி பிரமாணங்கள் ஜீவன் பரமனுக்கே ஆனவன் என்று சொன்னது பரமனுடைய அடியார்களுக்கும் ஆனவன் என்னும் நினைவாகிற பாகவத சேஷத்துவம் வரையில் சென்றால்தான் அது நிறைவடையும். இப்படிப்பட்ட நினைவு தமக்கு பிறந்திருந்த போதிலும் அதனுடைய பலனான பாகவத கைங்கரியத்தை எம்பெருமான் தனக்கு தரவில்லை என்று குலசேகரர் கண்டார். அதற்கு காரணம் அரசரான இவர் ராஜகாரியங்களை செய்கையாலே அதற்கு இப்போது நேரமில்லை என்றோ நாம் அதற்குரிய நேரத்தில் செய்வோம் என்று பொறுத்திருந்தான் என்றோ பாகவத கைங்கரியத்தை பெறுவதில் தமக்குள்ள துவரைக்கு வேகத்திற்கு காரணமான ஈடுபாட்டை அறிபவனாகையாலே ஈடுபாடு முற்றினால் அதை நிறைவேற்றுவோம் என்றோ பொறுத்திருந்தான் எம்பெருமான் என்று குலசேகரர் நினைத்தார். நம்மை போல அறிவும் சக்தியும் இல்லாதவனாய் இராமல் அவன் எல்லாம் அறிந்தவனாயும் நினைத்ததை நிறைவேற்றவல்ல சர்வசக்தி உடையவனாயும் இருந்த போதிலும் எம்பெருமான் பொறுத்திருப்பதற்கு காரணம் நம்மிடம் சில குறைகள் இருப்பதாலேயே என்று குலசேகரர் எண்ணினார். அப்படி எண்ணி என் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னாலும் இயலாது, உன்னை தவிர மற்றவர்களாலும் ஆகாது. பாகவத கைங்கரியத்தை பெற வேண்டும் என்ற வேகத்தாலே துடிக்கிறேனே ஒழிய அதற்கு ஏதாவது சாதனத்தை செய்யவும் அனுஷ்டிக்கவும் சக்தி உடையவன் அல்லேன் என்னும் விஷயத்தை தம்மால் ஒன்றும் இயலாதவையாயிருக்கும் சில பொருள்களை ஓமையாக காட்டி தாம் எம்பெருமானை தவிர வேறு கதியற்றவர் என்பதை திருவித்துவக்கோட்டெம்பெருமான் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்கிறார் இந்த திருமொழியிலே. இந்த திவ்ய தேசத்தை பற்றிய சில செய்திகள், சில சிறப்புகளை பார்க்கலாம். திருவித்துவக்கோடு, திருமிட்டக்கோடு, திருமிற்றக்கோடு என்ற இந்த திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் பழமையானதும் கேரள திவ்ய தேசங்களில் சிறப்பு மிக்கதுமான ஒன்றாகும். இந்த திவ்ய தேசனுடைய பெயர் திருவித்துவக்கோடு உய்ய வந்த பெருமாள் ஆலயமாகும். இது திருவித்துவக்கோடு, திருமிட்டக்கோடு, திருமிற்றக்கோடு, திருவிஞ்சிக்கோடு என்னும் கூட சில நூல்களில் காணப்படுகிறது. இது கேரளத்தில் அமைந்திருக்கிறது. பாலக்காடு மாவட்டத்தில் பாரதப்புழா என்ற நிலா நதி, அந்த நதியின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. இங்கே இந்த திவ்ய தேசத்திலே உள்ள மூலவர் உய்ய வந்த பெருமாள் அபயப்பிரதன். வித்துவக்கோட்டம்மான் என்று ஆழ்வாரது மங்களாசாசன பெயர். இந்த 10 பாசுரங்களிலும் அவர் வித்துவக்கோட்டம்மான் என்றுதான் அழைக்கிறாரே ஒழிய வேறு எந்த பெயராலும் அவர் அழைக்கவில்லை. அவர் உய்யவந்த பெருமாள் இந்த திவ்ய தேசத்திலே நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கிழக்கு திருமுக மண்டலம் கொண்டிருக்கிறார். தாயார் வித்துவக்கோட்டு வள்ளி பத்மபாணி நாச்சியார். சில ஸ்தல நூல்களில் இந்த மாதிரி பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி வித்துவக்கோட்டு வள்ளி என்பதுதான் சொல்லப்படுகிறது. இங்கே சக்கர தீர்த்தம் அருகிலேயே பாரதப்புழா நதி ஓடுகிறது. அதுவும் இதற்குண்டான தீர்த்தமே ஆகும். விமானம் தத்துவ காஞ்சன விமானம். இந்த தலத்தை பற்றி குலசேகர ஆழ்வார் பெருமான் மீது பேரன்புடன் பெருமாள் திருமொழியிலே பாடிய 10 பாசுரங்கள் தான் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம்.
இதில் ஸ்தல புராணம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், இந்த தலத்தின் மிக பிரபலமான புராணம் பாண்டவர்களுடன் தொடர்புடையது. வனவாச காலத்திலே தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய ஐவரும் இங்கே வந்து தனித்தனியாக விஷ்ணு விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவை ஒரே ஆலய அமைப்பில் வழிபடப்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. இதனுடைய சிறப்பு, இது கேரள திவதேசங்கள் 11 மிகவும் முக்கியமானது. உய்யவந்த பெருமாள் என்னும் திருநாமம் சரணாகதரை உய்விப்பவர் என்ற பொருளை நேரடியாகவே உணர்த்துகிறது. குலசேகர ஆழ்வார் தன்னை ஒரு குழந்தையாகவும் பெருமானை தாயாகவும் தந்தையாகவும் புகலிடமாகவும் கருதி பாடிய அரிய பிரபந்தம் இது. வைணவ சம்பிரதாயத்தில் சிறப்புமிக்க நவவித சம்பந்தம் எம்பெருமானுக்கும் நமக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய நவவித சம்பந்தத்தை வலியுறுத்தும் வகையாக 9 பாடல்களிலும் 9 சம்பந்தத்தை வற்புறுத்தி குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதை நாம் பாசுரங்களை அனுபவிக்கும் போது விரிவாக பார்ப்போம். இந்த பாசுரங்கள் முழுமையான சரணாகதி தத்துவத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதுகெலும்பு இந்த சரணாகதி தத்துவம். சரணாகதி தான் முழுக்க ஒரு வைணவனுக்கு வேண்டிய நெறி என்பது மிகவும் முக்கியம். அந்த சரணாகதி தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாசுரங்கள் தான் இந்த 5ஆம் திருமொழியில் அமைந்திருக்கின்றன. இந்த பதியம் முழுவதும் நீ என்னை கொள்ளாவிட்டாலும், எம்பெருமானே, உய்ய வந்த பெருமாளே, திருவித்துவக்கோட்டம்மானே, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன்னை தவிர வேறு புகழில்லை என்ற சரணாகதி உணர்வை வெளிப்படுத்துகிறார் குலசேகரர். இதனால் இந்த பதியம் பிரபத்தி சாஸ்திரத்தின் சுருக்கம் என்று ஆச்சாரியர்களால் கூறப்படுகிறது. திவ்ய பிரபந்தத்தில் இது முதல் 1000 அமைந்திருக்கிறது. இந்த பதிகம் பெருமாள் திருமொழியின் 5ஆம் திருமொழியாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்திலே பக்தனின் முழுமையான சரணாகதி, இறைவனின் அருள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தாயின் அன்பை போன்ற இறையருளை மிகவும் உருக்கமாக சித்தரிப்பதால் திவ்ய பிரபந்தத்தில் தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. எப்படி செல்வது அங்கே என்பவர்களுக்காக சில தகவல்கள். இந்த திவ்ய தேசம் கேரளத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம். பாலக்காடு மாவட்டத்தில் பட்டாம்பி என்ற நகரத்திற்கு அருகில் இருக்கிறது. இதற்கு அருகில் உள்ள ரயில் நிலையமும் பட்டாம்பி தான். அருகில் உள்ள விமான நிலையம் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. பாலக்காடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒட்டித்தானே அமைந்திருக்கிறது. அல்லது கொச்சி வழியாக செல்ல வேண்டும் என்றால் கொச்சியிலிருந்து விமானத்தில் சென்று அங்கிருந்து கொஞ்சம் நீண்ட தொலைவு வர வேண்டும். எனவே கோயம்புத்தூரே சிறந்த ஒரு அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையம். இதே வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், திருவித்துவக்கோடு என்று பட்டாம்பி என்ற ஊரின் பக்கத்திலே ஓடும் பாரத புலை ஆற்றின் தென்கரையில் உள்ளதும், திருமிற்றக்கோடு என்று தற்போது வழங்கப்படுமான திருமால் தேசத்தை தான் திருவித்துவக்கோடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மகாவித்வான் டாக்டர் மு. ராகவையங்கார் அவர்கள் சேரர்களுடைய பழைய தலைநகரமான கரூரில் அமராவதி நதி பக்கத்தில் உள்ள திருமால் கோயில் பகுதி இன்றும் வித்துவக்கோடு என்று அழைக்கப்படும் வழக்கமுடையதாயிருப்பதால் அதனையே சேரலர்கோன் கொங்கர்கோன் குலசேகர பெருமாள் குறிப்பிட்டார் என்று கூறுதல் பொருந்தும் என்கிறார். இது அவர் எழுதியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி நூலான ஆழ்வார்கள் காலநிலை என்ற புத்தகத்தில் 67, 68 பக்கங்களில் அமைந்திருக்கின்றது. இந்த அளவிலே இந்த சிறிய முன்னுரையை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நாளை முதல் இந்த பாசுரங்களை அனுபவிக்கலாம். அதிலும் முதல் பாசுரம் தருதுயரம் தடாயேல் என்று வரக்கூடிய முதல் பாசுரம் மிக ஒரு சிறப்பானதொரு வியாக்கியானத்தை பெற்றிருக்கிறது. மிக விபுலமாக அமைந்த ஒரு வியாக்கியானம், விரிவான வியாக்கியானம், வளமையான வியாக்கியானமாக அமைந்திருக்கிறது. விரிவுக்கு அஞ்சி சுருக்காமல் முழுவதுமாக நாம் நாளை அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வெங்கடேச ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவக்கோட்டம்மான் உய்யவந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் கொங்கர்கோன் குலசேகரப் பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.